Daily. Taste the Daily. மேல் விசாரத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழை எளிய மக்கள் உரிய சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ஜூலை 10ஆம் தேதி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். மேல் விசாரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 10/7/2025 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் மக்களுக்கு பெரிதும் பயன்படும் வகையில் சிறப்பான முறையில் மருத்துவத்துறை செயல்பட்டு வந்தது. ஆனால் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நோய்வாய்ப்பட்டு மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் தோல்வியையே சந்தித்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் என்று தெரிவித்துள்ள அவர், அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் அண்ணா சாலை மெயின் ரோட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நடைபெற்ற எனது தலைமையிலான ஆட்சியில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய 30 படுக்கை வசதிகளை கொண்ட முழு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்படுவதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கழக அரசினுடைய சாதனையை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி 23/2/2025 அன்று மேற்கண்ட மருத்துவமனையை விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார் என்றும் அன்று முதல் இம்மருத்துவமனையை முறையாக பராமரிப்பு இன்றி இயங்கி வந்த நிலையில் விடியா திமுக அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வுக்கு சென்றபோது மருத்துவர்கள் செவிலியர்கள் யாரும் பணியில் இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மேல் விசாரத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழை எளிய மக்கள் உரிய சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 10/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் மேல் விசாரம் கந்துவாடி கூட்ரோட்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ்.எம். சுகுமார் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த சார்பு அணிகளினுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். மேல் விசாரத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழை எளிய மக்கள் உரிய சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து ஜூலை 10ஆம் தேதி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.